வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் அதற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை நேற்றைய தினம் சென்னை வள்ளூர்கூடத்தில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிருந்தாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்தது திமுக அரசு, தமிழ்நாடு அரசோட காவல்துறை. இதனால காலையில் 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுருந்துச்சு. 9 மணிலேருந்து உறவுகள் அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சாங்க. 4 பேர் கூடினாங்கன்னா அவங்களை எல்லாரையும் கைது பண்ணி கொண்ட மண்டபத்தை அடைக்கிறது, யாரையும் கூட விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து உளவுத்துறையும் காவல்துறையும் தொடர்ச்சியாக எல்லாரையும் பிடிச்சி மண்டபத்தில் அடைச்சு கொண்டே இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே அண்ணன் சீமானவர்கள் களத்துக்கு வந்தாங்க. கைது ஆக புறம் தெரிஞ்சு பத்திரிகையாளரை சந்திச்சு அரசு நோக்கிய கேள்விகளை, ஐயங்களை, இந்த அரசோட அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, அரச பயங்கரவாதத்தை, அரச வன்முறையை தோலுரிச்சுட்டு கைதாகலாம் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமானவர்களை பத்திரிகையாளர் சந்திக்க விடாமல் உடனடியாக கைது பண்ணி கொண்ட மண்டபத்தை அடைச்சாங்க. அதாவது எதுக்கு அனுமதி மறுத்தாங்க அப்படின்னு தெரியல. வள்ளுவர் கோட்டம்னாலே போராட்ட களம் அப்படி நினைவுக்கு வர அளவுக்கு அவ்வளவு படநூற்றுக்கணக்கான போராட்டங்கள், ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் பல ஆண்டுகள் நடைபெற்று வருது அதே வள்ளுவர் கோட்டத்தில். அந்த இடத்துல நேற்றைய தினம் போராட்டம் நடத்தினா சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும், அப்புறம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அப்புறம் போதுமான காவல்துறை பாதுகாப்பு இல்லை. ஏன்னா புத்தாண்டு கடத்தினால அவங்க அந்த கொண்டாட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போயிட்டாங்க அப்படின்னு உப்புச்சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியை மறுத்தாங்க. இதே வள்ளூர் கோட்டத்தில் இதற்கு முன்பாக கூட அனுமதி இல்லாமல் போராட்டம் நடந்திருக்கு. அப்போ காவல்துறை அனுமதி தரமாட்டாங்க. தரலனா கூட நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துவோம், போராட விட்டுட்டு முழுமையாக போராட விட்டுட்டு அதுக்கு பிறகு வழக்கு போடுவாங்க. அந்த வாய்ப்பையாவது குறைந்தபட்சம் வழங்குவாங்க. ஆனால் இந்த முறை அப்படிப்பட்ட எந்த வாய்ப்பையும் வழங்காம இந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எல்லாரோட குரல் வழியும் திமுக அரசு ஒடுக்குது. யாரும் இதை பற்றி பேசக்கூடாது, யாரும் இதுக்காக போராடக்கூடாது அப்படின்னு கடும் ஒடுக்குமுறையை கடைபிடிக்குது. இதே ஆட்சியில் ஸ்ரீமதிங்கிற தங்கை மர்மமான முறையில் இறந்து போனாங்க, அது கொலையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சந்தேகிச்சாங்க. அந்த சமயத்தில் கடும் ஒடுக்குமுறை. மெரினா கடற்கரையில் கருப்பு சட்டை போட்டு போனால் கூட ஸ்ரீமதிக்காக கூட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சோதனை பண்ணுறது. அதே போல் வலையொலிகளில், யூடியூப்பில் இந்த ஸ்ரீமதி குறித்து யாரு பேசினாலும் வழக்கு போடுறது. பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணனை கைது பண்ணி பிறகு வெளியே விட்டாங்க. இப்படி யாருமே ஸ்ரீமதியை பற்றி பேசக்கூடாதுன்னு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கெடுபிடியும் அடக்குமுறையும் அன்னைக்கு செஞ்சாங்க. அதே போல இந்த மாணவி வன்கொடுமை விவகாரத்திலையும் இதில் எல்லாரும் ஒரு நியாயமான கோரிக்கை வச்சு தான் போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் நியாயத்தை உணராம இந்த போராடுறவங்களை ஒடுக்கிறதுலே அரசு கவனமா இருக்கு. இதுல துண்டறிக்கை எது குறித்து, இந்த மாணவிக்கு கிடைக்கப்பட்ட அநீதி குறித்து துண்டறிக்கை கொடுத்தா கூட துண்டறிக்கை கொடுத்ததுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்றாங்க. இது என்ன நியாயம்னு புரியல. துண்டறிக்கை கொடுப்பதற்கான எந்த அனுமதியும் வாங்க வேண்டிய அவசியம் சட்டத்துல இல்லவே இல்லை. அப்படி எந்த விதியும் இல்லை. துண்டறிக்கை இப்ப ஒன்று தயாரிச்சு கூட போய் மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். ஆனா அந்த துண்டறிக்கை கொடுப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்று ஒரு அடாவடித்தனமாக அடக்குமுறையை செலுத்தியது இந்த திமுக அரசு. இந்த விவகாரத்துல எதிர்கட்சிகள்லாம் போராடுறாங்க. அப்படிங்கிறப்ப போராடக்கூடாதுங்கிறதுனால அவங்கள வாயை மூடணும், குரல்களை நெருக்கங்கிறதுக்காக வேலை செய்றாங்க. நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினம் காலையில் தொடங்கி மதியம் ஒரு 1 மணி 2 மணியை போல அந்த அடையாள போராட்டத்தை, அற போராட்டத்தை நிறைவு செஞ்சிருக்கும். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும், இந்த அநீதியோட கொடுமையை வெளி உலகத்துக்கு எடுத்துரைக்கிறதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்படக்கூடாதுங்கிறதுனால கடும் வேலையை உளவுத்துறையும் காவல்துறையும் பார்த்து கெடுபிடி பண்ணி மக்களை கூட விடாம நம்ம சிறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்ட மண்டபத்தில் அடைச்சாங்க. ஆனா சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டது மாதிரி ஆகிப்போச்சு நேற்றைய சம்பவம் திமுக அரசுக்கு. அதாவது நேற்றைய தினம் ஆண்டோட கடைசி நாள். இந்த 2024 எண்ணற்ற சம்பவங்களை நாம் தமிழர் உறவுகளும் அண்ணன் சீமானவர்களும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இருந்த போதிலும் நேற்றைய கடைசி நாளும் சாதாரண நாளாக அமையாம, ஒரு வெறுமையான நாளாக அமையாம, அந்த நாளும் கூட ஒரு சம்பவம் செஞ்ச நாளாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் நிர்வாகிகள், நாம் தமிழ் சொந்தங்கள்லாம் உடனடியாக அடுத்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள உடனடியாக அங்கங்க போராட்டம் பண்ணி எல்லாரும் அவங்க சிறைப்படுத்தப்பட்டாங்கன்னா மண்டபத்தில் அடைக்கப்பட்டாங்க இரவு வரைக்கும். இப்படி ஒரே நாள்ல நாம் தமிழர் கட்சி மாநிலம் முழுமைக்கும் இந்த அநீதிக்கு எதிராக நீதி கேட்டு போராட்டம் பண்ணிருக்கு. நேற்றைய நாளே நாம் தமிழர் கட்சியோட நாள்னு சொல்ற அளவுக்கு ஊடகங்களை தவிர்க்க முடியாத செய்தியாக மாறி போனது. ஒருவேளை காவல்துறை அனுமதி கொடுத்திருந்தா சென்னையில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும், ஒரு மதியம் போல முடிஞ்சிருக்கும்.
ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து அவங்களை கொண்ட மண்டபத்தில் சிறைப்படுத்தியதன் மூலமாக நாடு முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி கொடுத்த செய்தி, மாநிலம் முழுமைக்கும் நாம் தமிழர் உறவுகள் நிகழ்த்திய அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் மக்கள் மத்தியில பிரதான பேசுபொருளாக இருந்தது. மண்டபத்தில் கொண்டு அடைச்சிட்டா அவங்க சுதந்திருவாங்க, திமுக அதிமுக அப்படின்னா கைது செய்யப்பட்டா அவங்க மண்டபத்தில் போய் சாப்பிட்டு படுத்துருவான், இல்லை சீட்டாட்டத்தை போடுவான். ஏன்னா மாநாட்டிலே சீட்டாட்டம் போடுற கட்சி திமுக. அப்போ மண்டபத்தில் அடைச்சா என்ன பண்ணுவான்? சீட்டாட்டத்தை போடுவான், படுத்து தூங்குவான், இல்லை வெட்டி கதை பேசுவான். ஆனால் நாம் தமிழர் உறவுகளை வந்து சிறைப்படுத்தினாங்க, அதான் மண்டபத்தில் கொண்டு சிறைப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த மண்டபத்தை வந்து ஒரு கருத்தரம் நடத்துவதற்கான ஒரு களமாக பயன்படுத்துவாங்க, ஒரு கலந்தாய் கூட்டத்துக்கான ஒரு களமாக பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கலந்தாய் கூட்டத்தையும் கருத்தரங்கையும் வந்து நாம் தமிழர் உறவுகள் வந்து அண்ணன் சீமானவர் தலைமையில் நடத்தினாங்க. அதே போல 5 மணியை போல அண்ணன் சீமானவர்கள் வந்து வெளில வந்துட்டாங்க. வெளில வந்த பிறகு காவல்துறை இன்னும் மேலிடத்துல உத்தரவு வரல, வந்த பிறகு விட முடியும் அப்படின்னாங்க. சரி, இருக்கிற நேரத்தை ஏன் வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நாம் தமிழர் உறவுகள்லாம் ஒன்று கூடி அண்ணன் தலைமையில் வந்து ஒரு பாட்டு கச்சேரி போல வந்து ஒரு உணர்வெழுச்சி மிக்க ஒரு பாட்டை பாடி, சங்கம படத்தில் வர்ற அந்த ஐயா மணிவண்ணன் ஐயா அந்த நடிச்சிருக்க அந்த பாட்டு, அதை பாடி உணர்வெழுச்சியோடு இருக்கிற அந்த தருணத்தை பார்க்குறப்ப எல்லாருக்குமே புல்லரிச்சு போயிருக்கும். அந்த இடத்துல நாம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் வந்திருக்கும். ஏன்னா வந்து அதை பார்க்குறப்ப வந்து இது வந்து போராட்ட களமா, காவல்துறையால் சிறைப்படுத்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து இவ்வளவு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு இவ்வளவு உணர்வு ததும்பலோடு எப்படி இருக்க முடியுங்கிற வியப்பை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி வந்து அந்த நிகழ்வு இருந்துச்சு. அதே போல மாலை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு 6 மணியை போல விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிச்ச பிறகு அண்ணன் சீமானவர்கள் வந்து பத்திரிகை சந்திப்புல வந்து அப்படியே நெருப்பா இருந்துச்சு. பத்திரிகை சந்திப்பே விட்டு வாங்குன்னு வாங்கி விட்டாங்க எல்லாத்துக்கும். அதாவது திமுக அரசோட அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அப்புறம் அந்த இவங்களோட எதேச்சதிகார போக்கு, இந்த மாணவி விவகாரத்தில் அவங்க நடந்துக்கிற விதம், இது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காருங்கிற கேள்வி அதுக்கும் சொன்னாங்க. அதாவது 6 பல்கலைக்கழகங்களுக்கு வந்து துணைவேந்தரே இல்லை, துணைவேந்தர் நியமிக்காத காரணம் ஆளுநர் தான். அந்த ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு அதையும் சொன்னாங்க. கடைசியா முத்தாய்ப்பா வந்து நம்ம வரதட்சணை குமார் குறித்து கேள்வியை முன் வச்சாங்க. வரதட்சணை குமார் முத நாள் தான் பினாத்தி இருந்தார். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வந்து சீமான் வந்து ஒரு தொழிலதிபரை அனுப்புனாரு, பேச அனுப்புனாரு, மன்னிப்பு கேட்க வரேன்னாரு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இவர் பெரிய ஆள் மாதிரியும் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசினாங்களா. மத்தியில காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக. எப்ப 2009 காலகட்டத்தில் மத்தியில காங்கிரஸும் மாநிலத்தில் திமுக. அண்ணன் சீமானவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவர் இல்லை, ஒரு பெரிய படைபலம் இல்லை, இன்னைக்கு அளவுக்கு ஊடக வெளிச்சம் இல்லை, இன்னைக்கு அளவுக்கு வந்து எந்த கட்டமைப்பும் இல்லை. ஆனால் தனி ஒரு ஆளாக 2009 இருக்கிறப்ப மத்திய காங்கிரஸையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக வைத்து தனி ஒரு ஆளாக வந்து அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து களத்தில் போய் என்னாங்க. அதே போல இன்னைக்கு அண்ணனோட வாகனம் போதுனா 5-6 வாகனம் பின்னாடி போகும். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அண்ணா வாகனம் போனால் அண்ணா வாகனம் மட்டும்தான். அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ஆளாக இருந்தப்ப மத்தியில் ஆண்ட காங்கிரஸையும் மாநிலத்தில் ஆண்ட திமுகவையும் அதிகார வர்க்கத்தை, ஆளுமுக வர்க்கத்தை வந்து தனி ஒரு ஆளா சண்டை போட்ட ஆள் அண்ணன் சீமானவர்கள். அந்த அண்ணன் இந்த இத்து போன இவங்களை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். இதை போல ஒரு உருட்டு, இதே போல ஒரு நகைச்சுவை ஏதாவது உண்டு. அதுக்கு வாங்குன்னு அண்ணன் சீமானவர்கள் வாங்கி விட்டாங்க. நீ யாரு, உனக்கு என்ன இருக்கு, நீ வந்து ஒரு அதிகாரி, சாதாரண அதிகாரி, நீ ஏன் இவ்வளவு பேசுற அப்படின்னு விட்டு வாங்குன்னு வாங்கி விட்டாங்க. அந்த நேற்றைய தினம் அந்த கொடுத்த அந்த பத்திரிகை சந்திப்பை வந்து வரதட்சணை குமார் பார்த்திருந்தாருன்னா கட்டாயம் தூக்கியிருக்க மாட்டாரு. மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு, மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருப்பாரு. இன்னைக்கு காலையில எல்லாரும் இந்த புத்தாண்டு அப்படி கொண்டாடி கொண்டிருப்பாங்க. கட்டாயம் வரதட்சணை குமார் வந்து பெரிய மன உளைச்சல் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு போட்டு நொறுக்குன்னு சீமானவர்கள் வந்து நொறுக்கி விட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இல்லை, எண்ணற்ற ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் எல்லாம் அவங்க வந்து அதிகாரத்தில் முறைகேடு பண்ணலாம், மற்றது பண்ணலாம், அதான் இருக்கு. புகார் இருக்கு, விமர்சனம் இருக்கு, குறைபாடு இருக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு அரசியல்வாதி போல செயல்படல, ஒரு அரசியல் இயக்கத்தோட மோதி கொண்டு நிற்கல. ஆனால் இவர் ஐபிஎஸ் வேலை பார்த்துட்டு அரசியல்வாதி போல செயல்படுறாரு. தன்னை ஊடகங்கள் பேசுது, தன்னை வந்து பேசுபொருள் ஆக்குங்கிறப்ப அதுல வந்து மனதுக்குள்ள பெரிய ஆனந்தம். நாம் ஒரு இயக்கத்தை மோதி பார்க்குறோம், நம்ம பெரிய ஆடு அப்படின்னு மனசுக்குள்ள ஒன்று. நாம் செய்தி படிக்கிறோம், முந்தா நாள் செய்தி, ஒரு சாதாரண ஒரு கடைநிலை காவலர், அவர் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து மாணவி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த கொடுமை குறித்து முகநூல் எழுதிடுறாரு, அரசுக்கு எதிராக எழுதிடுறாரு. உடனடியாக அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணுது, இடைநீக்கம் பண்ணுது. எப்படி அரசுக்கு எதிராக ஒரு காவலர் எழுதலாம் அப்படின்னு.
இப்போ அரசுக்கு எதிராக ஒரு காவலர் எழுதக்கூடாதுன்னா அரசுக்கு ஆதரவாக ஒத்துவதலாமா? அரசுக்கு ஆதரவா திமுகவோட ஐடி விங் போல செயல்படலாமா? சண்டிகரில் போய் ஒரு கட்சியை பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசுறாருன்னா பேசுகிற துணிவையும் பேசுகிற திமிரையும் யார் கொடுத்தது? இவருக்கு, இந்த வரதட்சணை குமாருக்கு, அவருக்கு வந்து துணிவுங்கிறது அதிகாரம் இருக்குங்கிற துணிவு, ஆளு வர்க்கம் பின்புலத்தில் இருக்குங்கிற துணிவு. ஆனா நாம் தமிழக உறவுகள், நாம் தமிழக நிர்வாகிகள், நாங்கள் கொண்டுக்கிற துணிவுங்கிறது எந்த அதிகார பின்புலம் இல்லை. இது நேர்மை, உண்மை தரக்கூடிய துணிவு. இவர் வந்து எல்லா பிரச்சனையும் பண்றது இவர் தான். இங்க திருவள்ளூர்ல வந்து எஸ்பியா இருக்கிறப்ப அண்ணன் சாட்டை துறைமுகம் மீது வம்படியாக ஒரு பொய் வழக்கு போட்டு பாக்ஸ்கான் தொழிற்சாலையில வந்து அங்க அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து ஆதரிச்சு பேசுறாரு அண்ணன் சாட்டை துறைமுகம். காணொலி போடுறாங்க, சாட்டை வலைவலியில காணொலி போடுறப்போ அன்னைக்கு அங்கேருந்து கிடைச்ச தகவல் என்னன்னா 9 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. அது தகவல் பிழைதான். ஆனா அந்த தகவலை சொல்லிட்டாங்கிறதுனால, அவர் சொன்னாங்கிறதுனால அங்க போராடினவங்க வந்து சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்தாங்க அப்படின்னு அதை காரணமாக காட்டி இவர் மேல உடனடியாக வழக்கு போட்டு சிறைப்படுத்துறாங்க. இவரை குண்டாஸ் அடைக்கிறாங்க. குண்டாஸ்னா வந்து இவரை வெளில விட்டா சமூகத்துக்கு ஆபத்து, சமூகத்துக்கு சிக்கல்ங்கிற அளவுக்கு ஒரு கொடுங்கோன்மை சட்டம் தான் குண்டாஸ். அந்த குண்டாஸ்ல அடைக்கிறாரு இந்த எஸ்பி. அன்னைக்கு எஸ்பியா இருந்து இன்னைக்கு டிஜியா ப்ரமோஷன் ஆயிருக்க இவர். அதே போல வந்து விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில அண்ணன் சாட்டை துறைமுகம் பாட்டு பாடுறாங்க. கருணாநிதி குறித்தான பழைய பாடல் தான் அவர் பாடி காட்டுறாரு. அந்த பாட்டை பாடின தவறுனா விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் வந்து வழக்கு போட்டுக்கணும். சம்மந்தமே இல்லாம திருச்சியில் வழக்கு போடுறேன். ஏன் வழக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தா, திருச்சியில் ஒருத்தர் வந்து அந்த சைபர் கிரைம் அதில் போய் புகார் கொடுக்க வச்சு, நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு புகார் கொடுக்க வச்சு அதை ஒரு வழக்கா எடுத்து அதுக்கு அண்ணன் சாட்டை துறைமுகனை கைது பண்ணி நீதிபதி வந்து நான் ரிமாண்ட் பண்ண மாட்டேன், நான் செயல்படுத்தப்பட்டேன்னு மறுத்த பிறகு முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. வழக்கை அவர் பார்த்துக்க போறாரு. ஆனா அவர் அலைபேசியை வாங்கி அதை திரும்ப தராம அந்த அலைபேசியில உள்ள தனிப்பட்ட விவரங்களை பூரா திமுகவோட ஐடி விங்கிட்ட கொடுத்து எச்ச வேலை பார்த்து அந்த ஆடியோக்களை வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து பொதுவெளியில போடுறப்ப அதை பார்த்து இந்த இவர் வந்து அப்படி புலங்காய் அடைகிறார். அதுல ஒரு ஆனந்தப்படுறார். எவ்வளவு குரூரமான மனப்பான்மை, குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச அற உணர்ச்சி. அந்த வாங்குற மக்களோட வரி பணம் தான் சம்பளமா வாங்குறாரு. அதுக்கான குறைந்தபட்ச நேர்மையோ உண்மையோ, மக்களுக்காக உழைக்கணும், நம்ம அதிகாரத்தை தவறா பயன்படுத்தக்கூடாதுங்கிற அந்த குறைந்தபட்சமான மனப்பான்மை எதுவுமே இல்லை. அதிகார திமிர்ல ஆட்டம் போடுறது, அதிகார திமிர்ல. அதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா சின்றது. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளை கைது பண்ணி பொய் வழக்கு போடுறது. திருப்பதி அப்படின்னு ஒருத்தர், அதே போல கண்ணன் ஒருத்தர், அவங்க தப்பா பேசியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து யாரையும் தப்பா பேசுங்கிறத ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி அதை ஆதரிச்சதும் இல்லை, அதை ஊக்குவிச்சதும் இல்லை. அவங்க தவறா போட்டிருந்தாங்கன்னா வழக்கு போடுங்க, வழக்கு எதிர்த்து போறாங்க. அதுக்கு வந்து பொய்யான பிரிவுகள் கீழே வழக்க போட்டு காவல் நிலையத்தில் வச்சு கண்ணை கட்டி அடிச்சு உரிச்சு சித்திரவதை பண்ணி அவங்க குடும்பத்தை ஆபாசமா பேசி, இதெல்லாம் என்ன குரூரமான மனப்பான்மை. வருண்குமாரோட குடும்பத்தை தப்பா பேசக்கூடாது, பேசக்கூடாது, யாரும் தப்பா பேசக்கூடாது, நாட்டுக்கு எடுத்து இல்லை. அதே போல மற்றவன் குடும்பத்தை தப்பா பேசலாமா? திருப்பதி குடும்பத்தை தப்பா பேசலாமா? கண்ணன் குடும்பத்தை தப்பா பேசலாமா? அதை ரசிக்கிறது என்ன மாதிரி மனப்போக்கு? இப்படி வந்து அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் இவர். இவருக்கு இந்த அரசு டிஏஜிங்கிற பொறுப்பை வழங்குதுன்னா, பதவி உயர்வு வழங்குதுன்னா எந்த லட்சணத்துல இந்த அரசு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா காவல்துறையின் பொற்காலம்ங்கிறார் ஐயா ஸ்டாலின். உண்மையிலேயே காவல்துறையின் பொற்காலம் தான். ஏன்னா காவல்துறை வந்து என்ன வேணாலும் போடலாம், தடி எடுத்தவரம் பூரா தண்டல் காங்கிற மாதிரி எத்தனை என்கவுண்டர் வேணாலும் போடலாம், யாரு கையே ஒடிக்கலாம், யாரு பள்ளியும் பிடுங்கலாம், யாரு மேலேயும் பொய் வழக்கு போடலாம், யாரு மேலேயும் குண்டாசை ஏவலாம். அதே போல ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் டிக்கெட் கட்டாருங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்து துறை சேர்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது காவல்துறை வழக்குகளை ஏவலாம். அந்த அளவுக்கு காவல்துறைக்கு கட்டற்ற வரம்பற்ற சுதந்திரம் வந்து இந்த திமுக ஆட்சி காலத்தை வழங்கப்பட்டிருக்கு. அப்ப காவல்துறையும் பொற்காலம் தான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு ஐடி விங் போல ஒரு காவல்துறை அதிகாரி செல்வராரு, அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தாரு. அரசு அதிகாரிக்கு கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது, அரசியல்வாதி பேச முடியாது. இதெல்லாம் விதி, நியதி. அது எல்லாத்தையும் மீறி வருண்குமார் செயல்படுவாரு. இந்த அரசு பின்புலத்திலிருந்து ஊக்குவிக்கும், அதை கொண்டாடும். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அதிகார திமிருக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் நான் சீமானவர்கள் நேற்றைய பேட்டியில. அந்த பேட்டியை பார்த்தா கட்டாயம் ஒரு மன உளைச்சலா இருப்பார். அதனால ஏதாவது இப்படிலாம் பேசிட்டா அடங்கிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டா நாம் தமிழர் கட்சி வந்து அமைதியாயிடும் அப்படின்னு நினைச்சா கஷ்டம்.
அதனால நியூட்டனோட 3ஆம் விதி தான், ஒரு வினைக்கு சமமான எதிர்வினை உண்டு என்பது போல அவரு விதைத்த விதை தான் அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கார். அதனால முட்டி மோதல்னு முடிவாகி போச்சு. நாங்க ஸ்டாலினையும் மோடியையும் எதிர்த்து சண்டை போடுறோம். ஒரு சாதாரண அதிகாரி இவர் ஏமாத்துறோம். யாரா இருந்தாலும் ஜனநாயக பூர்வமாக நேர்மையோட துணிவோட மோதுவோம். அதனால நேற்றைய தினம் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாமே சிறப்பான சம்பவம் தான். இந்த ஆண்டு தொடக்கம் சிறப்பாக இருக்க போகுது. அதே போல போன ஆண்டோட இறுதி நாளும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய காலம் நாம் தமிழருக்கான காலமாக அமையும். அந்த வகையில பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டும் நமக்கான ஆண்டா அமையும். வரும் காலமும் நாம் தமிழுக்கான காலம் அமையும். அதனால இனி இதை போல பல சம்பவங்கள் அதிரி புதிரியா காத்திருக்கு.